இந்தியாவில் 8 வருஷமா கிளீனஸ்ட் சிட்டின்னு அவார்டு வாங்கின இண்டோர்ல இன்னைக்கு மக்களுக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? இண்டோர்ல இருக்கக்கூடிய பகிரத்புரா அப்படிங்கிற ஏரியால அங்க இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்ச கிட்டத்தட்ட 2000க்கும் மேல மக்கள் இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பேர் இப்ப ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வாமிட், டயரியா, லூஸ் மோஷன் சொல்லிட்டு ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இந்த நிலைமையில 10 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இண்டோர் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஒரு கிளீனஸ்ட் சிட்டி. ஏன்னா அவ்வளோ ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பரா இருக்கும். வாட்டர் கூட எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி ப்ராப்பரா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்களே அவங்க எங்க வீட்டுல குப்பையே பிரிச்சு தான் வைப்பாங்க. கிட்டத்தட்ட 3 ஷிஃப்ட் சானிடேஷனுங்க. அதாவது காலையில ஒருக்கா, மதியம் ஒருக்கா, நைட் ஒருக்கா 3 டைம்ஸ் அங்க இருக்கக்கூடிய கிளீனிங் ஒர்க்கர்ஸ் குப்பைகள் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதை ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி தான் இந்தியாவிலேயே ஒரு கிளீனஸ்ட் சிட்டியா அவங்க லாஸ்ட் 8 இயர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அங்க பகிரத்புரா அப்படிங்கிற ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பைப் லைன்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால, அந்த பைப் லைன்ல குடிச்ச தண்ணியினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000க்கும் மேல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அனலைஸ் பண்ண இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மெயின் பைப்லைன் போகக்கூடிய அந்த பைப்லைனுக்கு மேல இப்ப ரீசெண்டா ஒரு டாய்லெட் கட்டியிருக்காங்க. அந்த டாய்லெட்டுக்கான சீவேஜ் பைப்லைனும் மேலேயே இருந்திருக்கு. அந்த சீவேஜ் பைப்லைன் லீக் ஆனனால அந்த லீக் ஆன வாட்டர் இந்த கீழே இருக்கக்கூடிய மெயின் பைப்லைனோட வாட்டர்ல போய் மிக்ஸ் ஆகி அந்த வாட்டரை மக்கள் பயன்படுத்துறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுக்கு காரணமா இருந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம். பிளஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் செலவை நாங்களே ஏத்துக்கிறோம். உயிரிழந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியாவிலேயே கிளீனஸ்ட் சிட்டின்னு பேரு வாங்கினா இண்டோருக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த மாதிரியான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பேட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே அப்டேட்டட் வித் ஜிகே பைட்ஸ்.